எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா? செய்வேண்ணா. சம்பளம் கிடையாது, வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? இப்போதைக்கு அது போதுங்க. இந்தா குடி. இப்படியே நேர போனீங்கன்னா மாதவ பெருமாள் கோயில் வரும். அங்க புளியோதரை கொடுப்பாங்க, சுட சுட பட்டை மிளகா, கடலைப்பருப்பு, வேர்க்கல்ல இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 இடத்துலயும் வாங்கிக்க. ஒண்ணு நீ சாப்பிட்டுக்க, இன்னொன்னு எனக்கு. சரிங்க. உட்காரு. சாப்பிடு. அப்பனே முருகா ஞான பண்டிதா. டேய் தம்பி எந்திரா. டைம் ஆச்சே. இந்தா இத புடி புடி. தைரியங்க. இன்னைக்கு என்ன கிழமை? சனி. இப்ப அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா இஞ்சி கருவேப்பிலை போட்டு இளஞ்சூடா தாளிச்ச தயிர் சாதமும் ஓட்ட போட்ட உளுந்த வடையும் கொடுப்பாங்க. 2த்துலயும் வாங்கிக்க. ஒண்ணு உனக்கு, ஒண்ணு எனக்கு. சீக்கிரம் போ, தீந்துற போகுது. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க எல்லாம் ஒரு முதலாளி, நான் ஒரு தொழிலாளி. சரி, நான் ஏன் உனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும்? நானே வாங்கி போயிட்டா? அங்கதான் இருக்கு சுச்சமா. நாளைக்கு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். அயோத்திய மண்டபத்துல எப்ப அக்கார வடசல் போடுவாங்க, அரசியல்வாதிங்க எப்ப அன்னதானம் போடுறாங்க, ஏஆர் ரஹ்மான் வீட்டுல என்னைக்கு பிரியாணி போடுறாங்க, விஜயகாந்த் ஆபீஸ்ல எப்ப கரிசோறு போடுறாங்க, எப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இன்ஃபர்மேஷன். உங்க பேரு என்னங்க? கண்ணைய அண்ணன் வெறி கண்ணை.